தமிழே அமுதே அழகிய மொழியே எனதுயிரே. தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் எனது தலை சாய்ந்த வணக்கம். இன்று கனடாவில் 4 லட்சத்துக்கும் மேலான தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள். வாழ்வது மட்டுமில்லாமல் தமது கல்வி, கலை, பண்பாடு, தலைமைத்துவம் போன்றவற்றிலும் தலை சிறந்து விளங்குகின்றனர். கனடாவில் தமிழ் மக்கள் தமிழன் என்று தலை நிமிர்ந்து நிற்பதற்கு பல வழிகளில் தமது முயற்சிகளை முன்வைத்திருக்கிறார்கள். எத்தடைகள் வந்தாலும் அதை உணர்த்தறியும் மனத்தறியும் தமிழனுக்கு உண்டு. இந்நிலையில் இன்று கனடாவில் தமிழ் மொழி வளர்ந்து செல்கின்றதா, வளர்ந்து செல்லவில்லையா என்று கேள்வி எழுந்துள்ளது. இதனை விளக்கமாகவும் விவாதமாகவும் எடுத்துரைப்பதற்கு 2 அணிகளாக எனது சக நண்பர்கள் வந்துள்ளனர். ஜஸ்வினி ஆகிய நான் விவாத மேடை நடுவராக வந்துள்ளேன். ஓர் அணியினர் கனடாவில் தமிழ் மொழி வளர்ந்து செல்கின்றது என்றும் தலைப்பின் சார்பிலும், மற்ற அணியினர் அதற்கு எதிராகவும் விவாதிக்க வந்துள்ளனர். முதலில் அடுத்த தலைமுறைக்கு தமிழை எடுத்து செல்லப்படும் என வாதாட வருகிறார் லக்ஷா. லக்ஷா, எங்கே உங்கள் கருத்தை எடுத்துரையுங்கள். அவையில் நடுவர் அவர்களுக்கும் என் அணியினர்களுக்கும் என் எதிர் அணியினர்களுக்கும் மற்றும் என் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது தமிழ் தாய் வணக்கம். கனடாவில் தமிழ் வளர்த்து செல்கின்றது என்ற தலைப்பின் கீழ் வாதாட வந்துள்ளேன். புலம்பெயர் நாடான கனடாவில் தமிழ் மொழி நிலைநாட்டப்பட்டு வருகின்றது என்பது சிறிதளவும் ஐயமில்லை. தமிழ் அத்துடன் கனடாவில் தேசிய கீதம் தமிழிலும் பாடப்படுகின்றது என்றால் கனடாவில் தமிழ் மொழி எவ்வளவு தூரம் வளர்த்திருக்கின்றது என்பது நடுவர் அவர்களை நாம் கூறித்தான் தெரிய வேண்டியதில்லை. தாய் பிறந்தால் வழி பிறக்கும் என்பார். கனடாவில் தாய் பிறந்தால் மரபு திங்கள் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகிவிடும். நிகழ்ச்சிகளில் கனடா பிரதமர் முதல் பிரபுகர் வரை பங்கெடுப்பதுடன் கை கூப்பி வணக்கம் கூறுவதும் தாய் பொங்கல் வாழ்த்து கூறுவதுமாக தமிழை வளர்க்க அவர்களும் அல்லவா பங்கெடுக்கிறார்கள். கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள், மேடை பேச்சு, தமிழ் நிகழ்வுகள் மாதந்தோறும் கனடாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதிலிருந்து நமது தமிழ் மொழி எவ்வளவு தூரம் வளர்த்திருக்கின்றது என்பது தெளிவாக விளங்குகின்றது என கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி லக்ஷா. கனடாவில் தமிழ் மொழி மேலோங்கி நிற்கின்றது என்று தனது வாதத்தில் முக்கிய கருத்தை முன்வைத்துள்ளார். இது உண்மை, நாம் எல்லோரும் அறிந்ததே. ஆனாலும் எதிரணியிலிருந்து என்ன கூற போகிறார் என்று பார்ப்போம். வேறுங்கள் லக்ஷணா. அவைக்கும் அவை சார்ந்தோருக்கும் கேட்போர் பார்ப்போர் அனைவருக்கும் எனது முதல்கண் வணக்கம். கனடாவில் தமிழ் மொழி வளர்ந்து செல்கின்றது என்பதை எதிர் அணியினர் லக்ஷா கூறினார். அது உண்மைதான், பெருமைக்குரிய விடயம். ஆனால் எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிக்கின்றனர்? எத்தனை பேர் வீடுகளில் தமிழ் கற்கின்றனர்? அத்துடன் தேசிய கீதம் தமிழில் இருந்தால் மற்றும் போதுமா? அதனை எத்தனை பிள்ளைகள் பாடுகிறார்கள் என்பதல்லவா முக்கியம். கை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது உண்மை. ஆனால் மரபு திங்கள் தொடங்கிவிட்டது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நிகழ்வுகள் நடந்தாலும் அதில் ஒரு சில பிள்ளைகள் தான் எல்லா நிகழ்ச்சிகளிலும் திரும்ப பங்கு பெறுகின்றன. நடுவர் அவர்களே, தேசிய மொழி, தேசிய கீதம் தமிழில் இருந்தால் மற்றும் தமிழ் வளர்ந்திடுமா? சிந்திக்க வேண்டிய விடயம்தான் என கூறி எனது வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அக்ஷரா. கனடாவில் தமிழ் வளர்ந்தாலும் தமிழ் தொடர்ந்து வளர்வதற்கு தமிழ் மக்கள் முழுமையான ஒத்துழைப்பு இல்லை என்று அழகாக கூறியுள்ளார். கனடாவில் தமிழ் வளர்ந்து செல்கின்றது என்பதற்கு மேலும் ஆதாரங்கள் இருக்கின்றன என கூற வருகிறார் கஜானி. தமிழுக்கும் என் தாய் உறவுகளுக்கும் என் முதற்கண் வணக்கம். நடுவர் அவர்களே, தமிழ் வளர்ந்ததால் தானே தேசிய மொழி ஆக்கப்பட்டுள்ளது என்பது என் எதிர் தரப்பினருக்கு விளங்கவில்லை போலும்.
விளங்க வைப்பதற்கு மேலும் பல ஆதாரங்களை கூறுகிறேன் கேளுங்கள். கனடாவில் பல வகையான தொலைக்காட்சிகள், வானொலிகள், கலை நிகழ்ச்சிகள், தமிழ் போட்டிகள், தொல்காப்பிய போட்டிகள், திருக்குறள் போட்டிகள் என நாள்தோறும் நடைபெறுகின்றன. தமிழ் மக்கள் உயிர்களில் பயணம் செய்யும் போதும், ஓய்வு நேரத்தின் போதும், சிறியோர் முதல் பெரியோர் வரை வாசித்து தமிழை வளர்த்து கொண்டு வருகின்றார்கள். நிகழ்ச்சிகள் மாதம் தோறும் நடைபெறுகின்றன. நடுவர் அவர்கள் எவ்வளவு ஆதாரங்கள் மத்தியில் எப்படி கூறுவார்கள் கனடாவில் தமிழ் வளரவில்லை என்று? வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி கஜானன். கனடாவில் தமிழ் வளர்ந்து செல்கின்றது என பல ஆதாரங்களை கூறி தனது அணியின் வாதத்தை வலுவாக்கி மெருகூட்டியுள்ளார். இவ்வலுவான கருத்துக்கு எதிரணியிலிருந்து அக்ஷய் என்ன கூற போகிறார் என்று பார்ப்போம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கனடாவில் தமிழ் மேலோங்கி இருக்கிறது. ஆனால் அது வளர்ந்து செல்கின்றதா என்றான் கேள்விக்குறிதான். ஏனெனில் வானொலி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் இருந்தும் அதனை எத்தனை பேர் ஆர்வத்துடன் கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள். என் போன்ற மாணவர்கள் தங்களுக்கு தமிழ் விளங்கவில்லை என்ற ஆங்கிலத்தில் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். அத்துடன் சில வீடுகளில் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பார்க்க அனுமதிப்பதில்லை. ஏனெனில் பிள்ளைகள் படிக்க மாட்டார்கள் என்று. மேலும் கோவில் செல்வதற்கும் நூல்கள், பத்திரிகைகள் பெற்றோருக்கும் எங்கே நேரம்? நடுவர் அவர்களே, முயற்சி செய்தால் தானே பலன் கிடைக்கும். முயற்சியை செய்யவிட்டால் எப்படி தமிழ் வளரும் என்ற கேள்வியை முன்வைத்து என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி. நன்றி அக்ஷய். முயற்சி செய்தால் பலன் கிடைக்கும் என்று தமிழ் மக்கள் பெரும் முயற்சி செய்யவில்லை என்று கூறியுள்ளார். அடுத்ததாக ஷாருன் தொடரும். தலை சாய்ந்த கைக்குப்பி என் தமிழ் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். கனடாவில் தமிழ் வளர்ந்து செல்கின்றது என்ற அணியின் சார்பாக வாதாட வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, கனடாவில் தமிழ் மொழி மட்டுமில்லை, கலை, கலாச்சாரம், பண்பாடு போன்றனவும் மேலோங்கி நிற்கின்றன. தமிழர் நிகழ்ச்சிகளில் காவடி, சிலம்பாட்டம், நடனம், பன்னிசை என தமிழ் பண்பாடை நிலைநாட்டுகின்றனர். அத்துடன் தமிழர் விழாக்களின் போது நுங்கு, கிணங்கிழங்கு, இளநீர், மோர் என்ற பல உணவு வகைகள் விற்கப்படுகின்றன. தமிழர் விழாக்களில் கப்பி, துலா, கோலம் போடுதல், மாவிலை கட்டுதல், வாழை இலையில் சாப்பிடுதல், நிறைகுடம் வைத்தல் என தமிழ் மரபை கனடாவில் கட்டி காத்து இருக்கின்றனர். நாடு விட்டு நாடு வந்தாலும் தமிழன் தன் தாய்மொழி தமிழை வளர்க்க தினமும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறான் என கூறி, நடுவர் அவர்களே, நீங்கள் நல்லதொரு தீர்ப்பை நிச்சயமாக தருவீர்கள் என கூறி அணி சார்பாக விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஷாருன். அற்புதமான வாதம். கனடாவில் மொழி, கலை, கலாச்சாரம் அனைத்தும் மேலோங்கி நிற்கின்றது என அளவாக கூறியுள்ளார். இறுதியாக இவ்விவாதத்தை எதிர்த்து வாதாட வருகிறார் ஆத்மிகா. நடுவர் அவர்களுக்கும் சக தோழர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். கனடாவில் தமிழ் வளர்ந்து செல்லவில்லை என்ற தலைப்பின் கீழ் எனது வாதத்தை முன்வைக்க வந்துள்ளேன். ஐயோ, கனடாவில் தமிழ் பண்பாடு, கலாச்சாரம் மேலோங்கியுள்ளது என்று எதிரணியினர் கூறுகின்றனர். நடுவர் அவர்களே, இதனை எப்படி நம்புவது? கனடாவில் தமிழ் மக்கள் புத்தாண்டாக கொண்டாடுவது தாய் 1ஆம் தேதியை. பல பேருக்கு தெரியாத அது தமிழருடைய புத்தாண்டு அல்ல என்று. ஹாப்பி நியூ இயர் என்றும் ஹாப்பி தைப்பொங்கல் என்றும் கூறுகின்றனர். இளநீரை கோகனட் வாட்டர் என்றும் நுங்கை வைக்கல் என்றும் அல்லவா சொல்கிறார்கள். இப்படி பேசினால் எப்படி தமிழ் வளரும்? எதிரணியினர் கூறியது போல் தமிழ் விழாக்களில் கிணறு, கப்பி, வாழை எல்லாம் வியாபார நோக்கத்திற்காக அறிமுகப்படுத்தி என்ற அழகுக்காகவும் பெருமைக்காகவும் அல்லவா எல்லோரும் பயன்படுத்துகின்றனர். வில்லுப்பாட்டு, கும்மி, கோலாட்டம்
அல்லவா படிக்கின்றார்கள். அத்துடன் ஒளிநாடாவில் பதிவு செய்து வாயசைவு அல்லவா செய்கின்றார்கள். இப்படி செய்தால் எப்படி கனடாவில் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் மேலோங்கவில்லை, அழகும் ஆணும் பருவம் மேலோங்கியுள்ளது என்பதுதான் உண்மை என கூறி எனது வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆத்மிகா. தமிழ் வளர்ந்து செல்கின்றது என்பதை எப்படி நம்புவது என்று கேள்வியுடன் ஆரம்பித்து அதற்கு காரணங்களையும் அளவாக கூறியுள்ளார். நன்றி ஆத்மிகா. கனடாவில் தமிழ் வளர்ந்து செல்கின்றது என்று கூறி பெருமிதம் அறிய வைத்த அணியனருக்கும், கனடாவில் தமிழ் வளர்ந்து செல்லவில்லை என்று கூறி எல்லோரையும் சிந்திக்க வைத்து விழித்தெழ வைத்த அணியனருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமக்குடி என்று தமிழன் தொன்மையினை கூறுவர். பண்டை காலத்திலே தமிழன் பண்பாட்டிலும் கல்வியிலும் மட்டுமன்றி நாகரிகத்திலும் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். அத்துடன் கனடாவில் அரச பாடசாலைகள், அறிவகம், மேலும் பல தனியார் நிறுவனங்களில் தமிழ் மொழி கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. பாடசாலைகளிலும் கனடா தமிழ் கல்லூரியிலும் பல்கலைக்கழகம் செல்வதற்கு முன் 3 மதிப்பெண்கள் தமிழ் எடுத்துக் கொடுக்கும் வாய்ப்பும் கனடாவில் உள்ளது. அத்துடன் கனடாவில் பல்கலைக்கழகத்திலும் தமிழோடு பாடமாக இருக்கலாம். அத்தோடு தமிழர்களுக்கான தமிழ் சமூக மையம் அமைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். இதிலிருந்தே எமது தமிழ் மொழி வளர்ச்சி கண்டிருக்குது என்பது மிக துல்லியமாக விளங்குகிறது. தமிழன் இருக்கும் வரை தமிழ் வாழும் என்று எனது தீர்ப்பை கூறுவதில் நான் பெருமை கொள்கிறேன். நாம் எல்லோரும் ஒன்றிணைத்து தமிழை வாழ வைப்போம் என கூறி இவ்விவாதத்தை முடித்துக் கொள்கிறோம். உலகியது போரும் தமிழா, விழித்தெழு தமிழை வளர்த்திட, வாழ்க தமிழ், வளர்க்க தமிழ். நன்றி, வணக்கம்.